Hello everyone, I'm Shamil, leader of my team, and we are from Aliya National School, Era. ஸோ இந்த வீடியோ நாங்கள் என்னத்துக்காக பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 2026 கோடிங் கண்டெஸ்ட் ஜூனியரில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்காக நாங்கள் டெக்டீச் அப்படிங்கிற ஒரு வகையான இ-லேர்னிங் அப்ளிகேஷனை பில் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட டீம் மெம்பர்ஸ் பொறுத்த மாதிரி நான் ஷமீல், லீடர் ஆஃப் மை டீம், அண்ட் ஜீத் சராஃபத் இதோட என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண என்னோட டீம் மெம்பர். ஸோ எங்களோட டீச்சர்ஸ் பொறுத்த மாதிரி எங்களை ட்ரைன் பண்ண ஜேஎம் ஹம்தன் சார் அண்ட் எம்ஏஎம் அயா சார் எங்களை ஃபுல்லாக இதில் ட்ரைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ எங்களோட ப்ராஜெக்ட் இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது டெக்டீச் அப்படிங்கிறது எப்படியான ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் இ-லேர்னிங் அண்ட் சோசியல் மீடியா அப்ளிகேஷன். அதாவது சோசியல் லேர்னிங் அப்ளிகேஷன். அதாவது என்ன அப்படின்னா இதோட மெயின் கான்செப்ட் இந்த டெக்கை ஒரு புதுசான ஒரு இன்டராக்டிவான ஒரு வேல படிக்கிறதுக்கு இது ஹெல்ப்பா இருக்கும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸை நாங்கள் இதுல என்ன செய்வோம், கனெக்ட் பண்ணி இந்த ஆப்பை பில்ட் பண்ணிருக்கோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸால டீச்சர்ஸ் ஈஸியா டவுட்ஸை கேட்க முடியும் அப்படிங்கிற வகையில நாங்க இந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல ரியல் டைம் செக் இருக்குது. அதாவது பர்சனலா ஸ்டூடெண்ட்ஸால டீச்சர்ஸ் டவுட் கேட்கணும் அண்ட் பொதுவா எல்லார்ட்டையுமே என்ன டவுட் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இதுல முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி லெட்ஸ் கோ டு டெக்னாலஜிஸ். டெக்னாலஜிஸ் பொறுத்த மட்டும் இதுல நாங்கள் HTML, CSS, JavaScript அண்ட் பைத்தன் அதுலேயும் பேக் எண்டுக்கு Django யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் டேட்டா பேஸுக்கு SQL யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தாண்டி JavaScriptல நிறைய அனிமேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸும் நாங்கள் இதில் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்ததான் நாம எங்களோட பேஜில் இருக்கிற கண்டென்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட் அப்ளிகேஷன் பொறுத்த மட்டும் பொதுவாக அதாவது டீச்சர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும், ஈஸியா அவங்க கனெக்ட் பண்ணி பர்சனலா டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணிக்கக்கூடிய மாதிரியான ஒரு சிஸ்டம் இதுல பண்ணிருக்கோம். அண்ட் ஸ்பீட் பொறுத்த மாதிரில ஆப்வியஸ்லி அண்ட் மென்டர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் அண்ட் இந்த நாங்கள் பில்ட் பண்ணிருக்கோம். அடுத்து அஸ்டின் ஏ அப்படிங்கிறது இது என்ன ஏன்னா அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பர்சனலா இது என்ன ஏஐ கிட்டையுமே டவுட்ஸை கேட்டு கேளும், ஸ்டூடெண்ட்ஸாலையும் ஏஐ யூஸ் பண்ணி அவங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ண இயலும். ஸோ அப்படியான ஒரு டெக்னாலஜி நாங்கள் இதில் ஹேண்டில் பண்ணிருக்கோம். அடுத்து நம்ம இப்போ நம்மளோட ப்ரொஜெக்டை லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போ நாம ப்ரொஜெக்டை பார்க்கலாம். ஸோ இதான் எங்களோட ப்ரொஜெக்ட் டெக்டீச். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம், ரிஃப்ரெஷ் பண்ண க்ளோஸ் சின்ன ஒரு அனிமேஷன். அண்ட் இப்போ நாம என்ன பண்ணுவோம், கீழே அப்படியே இதில் வருவோம். ஸோ இங்கே என்ன பேசிக்காக எப்போ பற்றி போட்டிருக்கோம் அண்ட் இதில் சின்ன அனிமேஷன்ஸ் அண்ட் இங்கே எங்களோட அவைலபிள் கோர்சஸை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அண்ட் HTML, CSS, JavaScript அப்படின்னு அண்ட் அதுக்கு மேலேயும் நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ அதே போல கீழே என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இதில் அக்சஸ் பண்ண இயலும், அதாவது என்னென்ன அவங்க ரிசோர்ஸஸை பெற்றுக்கொள்ள இயலும், அசிஸ்டன்ட் புக் அண்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் கனெக்ட் நெட்ஒர்க். ஸோ அப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் இதில் வச்சிருக்கோம். அண்ட் இங்க எங்களோட அசிஸ்டன்ட் ஏஐ பற்றி நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் எந்த டவுட்ஸ் வந்தாலும் கேட்டுக்கலாம் அப்படிங்கிறத இதில் மெயின் பண்ணியிருக்கோம். அண்ட் அப்படி கீழே வரக்கூட ஃபீட்பேக் செக்ஷன் அண்ட் கீழே ஒரு சின்ன ஃபோட்டோ. இப்போ நாம நாம எதை எக்ஸஸ் பண்றதா இருந்தாலும் நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதனால நாங்கள் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு கெட் ஸ்டார்டட் அல்லது இந்த ஸ்டார்ட்ல நீங்க கொடுப்போம். ஸோ நான் இங்க என்ன பண்றேன், கெட் ஸ்டார்டட் கொடுங்க. இங்க எனக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கான செக்ஷன் வந்து இதுல யூசர் நேம்ல நான் என்ன பண்றேன், அலிகார். இப்ப பாஸ்வேர்ட், இங்க பாஸ்வேர்ட்ல என்னடா பாஸ்வேர்டுக்கான ஸ்ட்ரென்த் செக் பண்றது நான் என்ன பண்றேன், ஒரு பாஸ்வேர்டு அடிப்பேன். அதுல பி ஸ்ட்ரென்த் அப்படி என்ன செய்யலாம் செக் பண்ணிக்கிற இதுவும் இருக்கு, வெரி ஸ்ட்ராங். இப்ப இந்த சிஸ்டம் தான் ஹேண்டில் பண்ணிருக்கேன். நான் இப்போதைக்கு டெமோக்காக ஒரு வீக்கான பாஸ்வேர்டை கொடுத்தேன். இப்ப பாஸ்வேர்ட் மெச் ஆயிட்டு. ஸோ பாஸ்வேர்ட் மெச் கிரியேட் அக்கௌண்ட். இப்போ அக்கௌண்ட் கிரியேட் ஆகிறதுக்கு நமக்கு வெரிஃபை ஓடிபி நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ நம்ம என்ன செய்வோம், மெயிலுக்கு போய் ஓடிபி செக் பண்ணணும். இப்போ எனக்கு என்ன ஓடிபி வந்துடுது. ஸோ நான் இதை என்ன செய்கிறேன், காப்பி பண்ணுறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், ஓடிபியை காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணேன். இப்போ வெரிஃபை இமெயில் கொடுத்த உடனே எனக்கு என்னோட ப்ரொஃபைலை எடிட் பண்ணுறதுக்கான செக்ஷன் வந்துட்டு இதில் நான் என்ன செய்கிறேன், என்னோட ப்ரொஃபைல் ரெஜிஸ்டர் ஆஸ் அ டீச்சர் அப்படிங்கிறதுல நம்மளோட வயசு 18க்கு மேல இருந்தா மட்டும்தான் நம்மளால டீச்சரை என்ன செய்யணும், ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஸோ அதனால நான் ரெஜிஸ்டர் ஆஸ் அ டீச்சர் அப்படிங்கிறது சேவ் சேஞ்சஸ் கொடுக்கும். இப்போ என்னோட அக்கௌண்ட் எனக்கு என்ன செஞ்சுட்டு
கிரியேட் ஆகிட்டு இப்போ என்னால் என்ன செய்யணும், இந்த ஏஐ சோர்ஸ் அப்படி அதெல்லாமே எக்ஸஸ் பண்ணிடும். ஓகே, இந்த ஏஐல நாங்கள் ஸ்பெஷலாக என்ன ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம கிளப் பண்ணாலும் இந்த ஏஐ நம்மளால என்ன செய்யணும், ஒன் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன ஒரு கிளப்புக்கு ஏஐ என்ன செஞ்சுட்டு ஓப்பன் ஆகி இப்போ நான் இதில் என்ன பண்ணிடும், டவுட் கேட்கலும் ஹாய் அப்படின்னு போகிறதுக்குள்ள எனக்கு என்ன செய்யும், டவுட்ஸ் வரும். ஸோ வாட் இஸ் பைத்தன் அப்படின்னு போகிறேன்னா, ஸோ வாட் இஸ் பைத்தன் அப்படிங்கிறதுக்கான எனக்கான ஆன்சர் என்ன செய்யும், எனக்கு கிடைக்கும். ஸோ என்ன செஞ்சுட்டு பைத்தனுக்கான டெஃபினிஷன் ஏஐ உண்டு. ஸோ அடுத்ததான அபவுட் கோர்சஸ் அண்ட் புக் செக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ண ஜீத் வர்றார். Hello everyone, and my name is Z, and நான் இந்த வெப்சைட்டோட ஒரு கிரியேட்டர். அண்ட் ஷமீல் இதுக்கு முதல் வந்து இந்த வெப்சைட்டை பற்றி என்ன அறிமுகப்படுத்திட்டு போயிட்டாரு. அண்ட் அடுத்ததா நான் இந்த வெப்சைட்டோடைய அபவுட் பேஜ், கோர்ஸ் பேஜ், புக் பேஜ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் முதலாவதாக நம்ம அபவுட் பேஜை பார்ப்போம். அபவுட் பேஜ், இந்த அபவுட் பேஜில் நாங்கள் யார், எங்களை பற்றின டீட்டெயில்ஸ், எங்களை ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்கிறோம். அண்ட் எங்களோட மிஷின்ஸையும் நாங்கள் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறோம். இங்கே யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு அட்ராக்ஷனாக இருக்கிறதுக்காண்டி இமேஜ் எல்லாம் செட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் கிரியேட் பண்ண எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் கிரியேட்டர்ஸில் ஒரு 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறோம். அதில் கிரியேட்டர்ஸ்குள்ளே ஷமீல் என்னையும் ஆட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் டீச்சர்ஸ் அதுக்குள்ளே எங்களோட ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸையும் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் லாஸ்ட்டாக இங்கே ஒரு ஃபூட்டரையும் நாங்கள் இங்கே செட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இந்த ஃபூட்டர்னால யூசருக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங்கையும் கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கோர்ஸ் பேஜ். இங்கே எங்களை இந்த வெப்சைட்டில் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்காண்டி பல கோர்ஸ்களை இங்கே ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் இங்கே ஈஸியாக இருக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் சர்ச் பாரையும் ஆட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளாக நான் HTML டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன். அதில் நம்ம HTML எடுத்துக்கலாம். HTML ஒரு இதை கிளிக் பண்ணுறதுனால இங்கே HTML நம்ம லேர்ன் பண்ணுறதுக்குரிய வேறு வெப்சைட், அதாவது அதர் வெப்சைட்டை இங்கே பார்க்கலாம். அதில் நமக்கு பிடிச்ச தேவையான வெப்சைட்டுக்குள்ளே போய் நமக்கு HTML இங்கே லேர்ன் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது புக் பேஜ். இங்கே நாங்கள் புக் பேஜ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் புக்ஸையோ இல்லை ஸ்கூல் புக்ஸையும் தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் வெளியிலிருந்து ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங் சம்மந்தமான நாலேஜை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி அதர் புக்ஸின் ஒரு செக்ஷனையும் இங்கே நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம். இங்கே ஸ்கூல் புக்ஸ் தேவையான ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் புக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் ஆன்லைன்லையும் ரீட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த புக்ஸை நாம் சர்ச் பண்ணுறதுக்காக வேண்டி சர்ச் பாரை இங்கே கொடுத்துருக்கிறோம். அண்ட் அதர் புக்ஸ், இங்கே அதர் புக்ஸ் வந்துட்டு போய் அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் ஆன்லைன்லேயே வச்சு ரீடிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக இந்த வெப்சைட்டுடைய ஃபீட் செக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி நான் ஷமீல் அடுத்ததாக வரப்போகிறேன். ஓகே, திரும்ப நான் இப்போ வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா ஃபீட் செக்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபீட் செக்ஷன் அப்படிங்கிறது எங்களோட பேஜில் ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட். ஸோ இதில் தான் முக்கியமான எல்லா விஷயமும், அதாவது ஒரு தூண் அப்படின்னு சொல்லலாம் இந்த வெப்சைட்டோட. ஸோ இந்த ஃபீட் செக்ஷனை நம்ம பார்ப்போம். இப்படி நம்ம ஸ்க்ரால் பண்ணோம்னா இங்கே நம்ம கோ டு ஃபீட் அப்படின்றது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ இதுதான் எங்களோட ஃபீட் செக்ஷனோட பேஜ். இப்போ இங்கே நாங்கள் கீழே அதாவது ஒவ்வொரு பேஜாக வருது நமக்கு, அதாவது ஒவ்வொரு போஸ்ட், ஒவ்வொருத்தருமே கேட்ட டவுட்ஸ், இந்த போஸ்ட்டை நாங்கள் என்ன செய்யலாம், ஷேர் பண்ணலாம் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் மூலமாக, அண்ட் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதே போல் அண்ட் இங்கே நாங்கள் ரெக்கமெண்டட் டீச்சர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ டெஸ்டிங்குக்காக நாங்கள் நேம்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதே போல் அப்லோட் செக்ஷன் அண்ட் கோர்ஸ் செட் அப்படிங்கிறதும் இங்கே ஒரு மேல் பாரில், அதாவது சைட் பாரில் காட்டப்பட்டிருக்கு. ஸோ சர்ச் பார் அண்ட் வாய்ஸ் சர்ச்சுமே நாங்கள் இதில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் உதாரணமாக சால்வ் அப்படின்னு கொடுத்தேன்னா சால்வ் பண்ணுறதுக்கான என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அண்ட் ரீசன்ட் போஸ்ட். ஸோ அதே போல் எத்தனை போஸ்ட், அதாவது சால்வுங்கிற 4 போஸ்ட் இருக்குது. அப்போ 4 விதமான கேள்விகள் நாங்கள் இதில் சால்வ் பண்ணிடணும். அது சொல்கிறோம் உதாரணமாக, ஏன்னா 4 போஸ்ட்டில் இன்னும் அது சால்வ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ நாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபீட் செக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபீட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு அப்லோட் அப்படிங்கிறது, இதில் நமக்கு தேவையான போஸ்ட்டை நாங்கள் செஞ்சுட்டேன், அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ நான் அப்லோடுக்கு போகிறேன் அண்ட் இங்கே நான் எனக்கு தேவையானதை கொடுத்தேன். ஸோ ஓகே,
நான் இப்படி கொடுத்த உடனே எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஏஐ அசிஸ்டன்ட் என்ன செஞ்சிருக்கு, இதை எப்படி எப்படியெல்லாம் என்னால இன்னும் பெஸ்ட் ஆக்கி தர இயலுமோ அதை என்ன செஞ்சிருக்கு இந்த ஏஐ தந்திருக்கு. ஸோ நான் இருக்கிற மாதிரியே கொடுத்தேன். அண்ட் கொடுத்த பிறகு எனக்கு இதை போல்ட் ஆக்குறேன்டா போல்ட் ஆக்கிவிடும், அண்ட் எதாவது இட்டாலிக் ஆக்குறேன்டா இட்டாலிக் ஆக்கிவிடும். ஸோ அப்படியான ஒர்க்ஸும் பண்ணிவிடும். ஸோ நான் ஏதாவது இமேஜ் கொடுக்கணுமா கொடுக்குறேன். கொடுத்து நான் என்ன செய்கிறேன், இந்த டவுட்டை எனக்கு இமேஜ் என்ன செஞ்சுட்டு இங்கே வந்து. ஸோ நான் டெக்ஸ்ட் செட் பண்ணுறேன். பைத்தன் டவுட் அப்படிங்கிறதால பைத்தன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ கோடிங் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இன்டர் ப்ளஸ் பண்ண எனக்கு வந்துட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இப்போ போஸ்ட் வைக்கிறேன். இப்போ போஸ்ட் பண்ண உடனே எனக்கு என்ன நடந்துட்டு அப்படின்னு கேட்டால், இங்கே போஸ்ட் என்னோட போஸ்ட் வரல. ஏன்னா என்னோட போஸ்ட் எனக்கு என்னோட ஃபீல்டில் தான் இங்கே இருக்கு. ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணி என்ன செய்யணும், இதை பார்க்கணும். ஒரு யாருக்காவது ஷேர் பண்ணுறேன்னா ஷேர் பண்ணிவிடும், டிலீட் பண்ணுறேன்டா டிலீட் பண்ணிவிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ உதாரணமாக கம்பெனி அப்படிங்கிற ஆள்ற போஸ்ட்டுக்கு போய் பார்க்கணும். ஸோ கம்பெனி என்ன செஞ்சிருக்காரு, ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இதை என்னால் ஷேர் பண்ணிவிடும். அதாவது ஷேர் பண்ணி மற்றாக்களுக்கும் டவுட்ஸை கேட்குது. அண்ட் இதில் கமெண்ட் பண்ணிவிடும்னா, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே போய் கமெண்ட். ஸோ ஐ நோ த ஆன்சர் அப்படி போகிறேன். சப்மிட் கொடுத்தோன்னே எனக்கு என்ன செஞ்சுது, கமெண்ட் இங்கே ஹெட் ஆகிடுது. இப்போ அதே போல் இந்த கம்பெனி அப்படிங்கிற அதாவது இவரை நான் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணிடணும். ஸோ ஃபாலோ கொடுத்தோன்னே எனக்கு ஒரு ஃபாலோவர். ஸோ அவருக்கு என்ன ஒரு ஃபாலோவர் வந்துட்டு நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ இது தான் இங்கே எங்களோட ஃபீட் செக்ஷன். ஸோ இந்த ஃபீட் செக்ஷனில் அதை தாண்டி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப்பை கொடுத்து கிளிக் பண்ணி என்ன செய்கிறேன், அனுப்பிட்டேன். ஸோ இப்போ ஒரு ஆளுக்கு அனுப்பப்பட்டது. இவர் என்ன பண்ணலாம், இந்த லிங்கை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், இதில் வந்து ப்ரைவேட்டாக என்ன செய்யும் அந்த ப்ராஜெக்டை பற்றி அவரால் பார்க்க. ஸோ இதுதான் எங்களோட ஃபீட் செக்ஷன். அடுத்ததான் எங்களோட செக் வித் அதர்ஸ் அண்ட் செக் செக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஜீத் வருவார். அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற செட் அப்ளிகேஷன், இங்கே நம்ம ஃபீட் செக்ஷன்லேருந்து நம்ம செட் அப்ளிகேஷன் டிரெக்டாக போய்க்கலாம். அண்ட் செட் அப்ளிகேஷன் இங்கே நமக்கு நிறைய யூசர்ஸ் ஷோ ஆகிருக்காங்க. அதில் நம்ம ஒரு யூசருக்கு மெசேஜ் பண்ணுவோம். நான் இங்கே கம்பெனியில் ஒரு யூசருக்கு ஹாய் அப்படின்னு இங்கே மெசேஜ் பண்ணுறேன். அண்ட் இது சென்ட் ஆகினதுக்கு ப்ரூஃபாக இங்கே ஒரு 1 டிக் வந்து விழுந்திருக்கு. அண்ட் லெஃப்ட் சைடில் அந்த கம்பெனியோட யூசர் செக் செக்ஷன் ஷோ ஆகுது. அதில் அலிகா நேஷனல் ஸ்கூல் அதாவது நாம இப்போ மெசேஜ் பண்ண நோட்டிஃபிகேஷன் காட்டிருக்கு. அதுலேயும் நோட்டிஃபிகேஷன் ஃபெஸ்ட்டில் வந்திருக்கு, இப்போ மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறதுக்காக வேண்டி. அண்ட் இங்கே மேலே போனோம்டா க்ரீன் கலரில் ஒன்லைன் காட்டுறாங்க. அதாவது அங்கால கம்பெனியில் ஒரு யூசர் ஒன்லைனில் இருக்காரு அப்படின்றத காட்டுறாங்க. அண்ட் அடுத்து அந்த கம்பெனியிலேருந்து அண்ட் இங்கால ரைட் சைடில் நம்ம இதில் அவர் சென்ட் பண்ணது காட்டிருக்கார், ஹவாயின்னு ஷோ ஆயிருக்கு. அண்ட் நாங்கள் 5 மினிட்ஸ் செட் பண்ணுறேன். அண்ட் இங்காலையும் ஒன்லைன் காட்டிருக்காங்க. அண்ட் இங்கே நம்ம யூசர் மெசேஜை பார்த்துட்டாங்க, டபுள் டிக்குன்னு ஒரு அடையாளம் ஒன்று வந்திருக்கு. அண்ட் இது வாட்ஸ்அப் மாதிரியே நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே நம்ம மேலே அந்த கம்பெனியில் ஒரு நேமை கிளிக் பண்ணும்போதும் இந்த யூசரை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம திரும்பி பார்த்துக்கலாம். அண்ட் அவரோட ஃபாலோவர்ஸ்லையும் பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டாக நாம் பார்க்க போகிறது அண்ட் தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். செட் அப்ளிகேஷன் முடிஞ்சுது. அடுத்த நம்ம பார்க்க போகிறது ரீசெட் பாஸ்வேர்ட். என் ரீசெட் பாஸ்வேர்டில் நான் இங்கே லாக் அவுட் பண்ணுறேன். ஓகே, லாக் அவுட் ஆகிட்டு அண்ட் நான் இங்கே லொகினை கிளிக் பண்ணுறேன். அங்கே ஃபோகட் பாஸ்வேர்ட் அதை இங்கே கிளிக் பண்ணுறேன். அங்கே என் இமெயிலை நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் சென்ட் ரீசெட் இமெயில். இங்கே நமக்கு இமெயிலில் ரீசெட் பாஸ்வேர்ட் கிடைச்சிட்டு அண்ட் இதை நாம் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நம்ம இங்கே கொடுத்தோன்னே இப்போ ரீசெட் பாஸ்வேர்டுக்கான நியூ பாஸ்வேர்ட் கோட் வந்துருக்கு. அதில் நாம் எக்ஸாம்பிளுக்கு அண்ட் நம்ம லாகின் பண்ண போகிறோம். அது யூசர் நேமா நம்ம இந்த வெப்சைட்டுக்குரிய ஃப்ரண்ட் அண்ட் கோடிங் எல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் பேக் அண்ட் கோடிங் எல்லாம் ஷாமில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த கோடிங்கில் நம்ம மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே டெம்ப்ளேட்ஸுக்குள்ளே நம்ம போட்டு வச்சிருக்கிறோம்.
அண்ட் அந்த டெம்ப்ளேட்ஸ்குள்ள முக்கியமாக நம்மளோட ஹோம் பேஜுக்குரிய கோடிங்க இங்கே பார்க்கலாம். அண்ட் இதில் நாங்கள் 1500 சும்மா 1500 லைன்ஸுக்கு மேலே நாங்கள் கோட் எழுதிக்கிறோம். அண்ட் இதில் முக்கியமாக இங்கே நாங்கள் ஏஏக்குரிய கோடிங்க இங்கே கொடுத்துருக்கிறோம். இந்த ஏஐக்கு அந்த கிளப் சவுண்ட் கேட்ட உடனே அந்த ஏஐ ஓப்பன் ஆகிற சிஸ்டம்ஸ் அண்ட் அதை இங்கே கொடுத்துருக்கிறோம். அண்ட் அதை செக்ஷன் இங்கே கொடுத்துருக்குறோம். அண்ட் மேலே கூட்டதுக்கான கோடிங்க இங்கே கொடுத்துருக்குறோம். அண்ட் எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறது ஃபீட் செக்ஷன். இங்கே ஃபீட் செக்ஷனுக்குரிய கோடிங்க நாங்கள் இங்கே கொடுத்துருக்குறோம். அண்ட் எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறது அதர் பேஜ். இங்கே அபவுட் பேஜ் அண்ட் ஹோம் பேஜ் புக் பேஜ் அண்ட் கொடுத்துருக்குறோம், கோடிங்லாம் கொடுத்துருக்குறோம். அண்ட் இமெயில் செக்ஷனில் ரீசெட் பாஸ்வேர்ட், இங்கே ரீசெட் பாஸ்வேர்டுக்குரிய கோடிங்க இங்கே நாங்கள் கொடுத்துருக்குறோம். அண்ட் நம்ம ஃபீட் செக்ஷனில் போஸ்ட்டுக்குரிய கோடிங் அண்ட் லொகின் ரெஜிஸ்டர் அதுக்குரிய கோடிங்கையும் இங்கே கொடுத்துருக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட்டாக பேக்கெண்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஷமீல் வரேன். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக பேக்கெண்ட் கோடிங்கை பார்ப்போம். ஸோ இங்கே இதில் நாம் டெக்டீச் மெயின் அப்படிங்கிறதுல இந்த டிடி அப்படிங்கிற ஃபைலும் டெக்டீச் அப்படிங்கிற இந்த 2 ஃபைலுமே பேக்கெண்ட்ஸை உள்ளடக்கி வரும். அண்ட் எல்லா மேஜரான பேக்கெண்ட் கோடிங்குமே நாங்கள் இந்த views.py அப்படிங்கிறதுல எழுதியிருக்கோம். அண்ட் ஹியர் யூ கேன் சி உங்களோட கோடிங்ஸு. ஸோ இதில் நீங்கள் மெயினாக பார்க்கலாம் செட்டப், அதாவது செட் மீன்ஸ் ஏஐக்கான கோடிங்ஸ். ஸோ அதே போல் ஹோம் செக்ஷன்ஸில் இருக்கிற கோடிங், லொகின், ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் அதர் மோர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே நாங்கள் இதில் தான் எழுதிருக்கிறோம். அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஓடிபி அனுப்புகிற இந்த விதமான கோடிங்ஸ். ஸோ அதே போல் செக் வித் அதர்ஸ் அப்படிங்கிற அந்த செக்ஷன் ஆன்லைன் செக் பண்ணுறதுக்கான கோடிங்ஸை நாங்கள் எடுத்துருக்கிறோம் இங்கே. அண்ட் கீழே அப்படியே வரலாம். ஸோ ஃபுல்லாக இது ஒரு மோர் தென் 1000 லைன்ஸ், எக்ஸாக்டாக அப்ராக்சிமேட்டாக 1000 லைன்ஸுக்கான ஒரு ஃபுல் பேக்கெண்ட் கோடிங் இருக்குது. ஸோ அதே போல் யூஆர்எல்ஸ் அப்படிங்கிறது இது எல்லா இருக்கிற பேஜில் இருக்கிற யூஆர்எல்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு செக்ஷனாக ஜேங்கோவில் ஹேண்டில் பண்ணுறோம். மாடல்ஸ் இதில் தான் என்னென்ன, அதாவது ஃபீல்ட்ஸ் மாடல்ஸ் வரணும், டேட்டா பேஸில் என்னென்ன நாங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை இதில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். மிடில் வேர் அண்ட் இந்த ஆன்லைன் ஆஃப்லைன் செக் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இது. அதே போல் ஃபோம்ஸ் இதில் நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம். அண்ட் டெக்கரேட்டர் அண்ட் செட்டிங்ஸ். ஸோ இதில் மெயினாக சிம்பிளாக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களோட கம்ப்ளீட்டான பேக்கெண்ட் கோடிங். அண்ட் ஃபுல்லாக நாங்கள் இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ பேக்கெண்ட் கோடிங்ஸ் அண்ட் எல்லா நம்ம டெமோ விஷயங்களையும் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ that's it. Thank you for watching our video. Bye.